இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்றது எங்களுக்கு இன்றைக்கி தானே தெரியும். ஆமாம், எந்த இடம் தானே கேட்குறீங்க? இந்திரா காந்தி அவங்களோட மெமோரியல் தான். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அங்கே எனக்கு மெமரிஸ் க்ரியேட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அவ்வளோ மெமரிஸ், அவங்களோட மெமரிஸை பார்த்து எனக்கு மெமரிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல். அவங்களோட குட்டி வயசு ஃபோட்டோலேருந்து பெரிய வயசு ஃபோட்டோ வரைக்கும் அழகாக ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்களோட நியூஸஸ், அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்க வாங்கின அவார்டு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஃப்ரேமுங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக கிளாஸ் ஒர்க்லாம் அழகாக இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ண ஸ்லிப்பர்ஸ், அவங்களோட ரூமு, அவங்க யூஸ் பண்ண புக்ஸ், அப்படி இப்படின்னு பார்க்கவே வேறு லெவலுங்க. சொல்ல வார்த்தையே இல்லை, பாட்டாக தான் புரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக ஒருத்தவங்களோட லவ் ஸ்டோரி இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா? ரொம்ப க்யூட்டான லவ் ஸ்டோரி. அவங்களோட சுட்டு கொல்லப்பட்ட இடம் எல்லாமே இருந்துச்சு. பார்த்தீங்களா? நான் அந்த கண்ணாடியில் என் அவுட்ஃபிட்டை காமிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ப்ளேஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மாதிரி வீடியோஸ்க்கு.